அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண் கடவுளுடைய அருளை கண்டுகொள்ளுகிறார். அற்புத அதிசயத்தை பெற்றுக் கொள்கிறார். அவருடைய கலத்தில் இருந்த எண்ணெய் குறையவில்லை, அவருடைய பானையில் இருந்த மாவும் தீரவில்லை. ஏனென்றால் கடவுள் மீது அவருக்கு இருந்த விசுவாசம். இறைவாக்கினருக்கு அவர் செய்த உதவி நிச்சயம் அது கைமாறாக மாறும் என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் விசுவாசத்தினால் அவர் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான 2வது நிகழ்வு இன்றைய நாளினுடைய முதல் வாசகமாய் நமக்கு அமைந்திருந்தது. சிரியாவைச் சேர்ந்த படைத்தளபதியான நாமான் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு மனமுடைந்து போகிறான். தன்னுடைய நோயினால் அவன் வருந்துகிறான். அவனுக்கு அதிகாரம் இருந்தது, படைபலம் இருந்தது, பதவி இருந்தது, புகழ் இருந்தது, வசதி வாய்ப்புகள் இருந்தது, செல்வங்கள் இருந்தது. ஆனால் அவனுக்கு வந்த அந்த நோயினால் இது எல்லாமே பூஜ்ஜியமாய் மாறிப்போனது. நமக்கு கூட நம்முடைய உடல் நலன் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். பல பேர் இன்றைக்கு உடல் நலனில் அக்கறை காட்டுவதில்லை. எதையாவது சாப்பிட்டு போறோம், நேரத்தோடு சாப்பிடுறது கிடையாது, நேரத்தோடு தூங்குவது கிடையாது, நல்ல சத்துள்ள உணவுகளை உண்பது கிடையாது. கடையில் அங்க இங்க எதையாவது வாங்கி தின்னு நோய்களை சம்பாதித்துக் கொள்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. உடல் நல குறைவு வந்த உடனே அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியல. இஸ்ரேல் நாட்டில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், எலிசா. அவரை சென்று சந்தித்தால் நிச்சயமாக உன் நோய் குணமாகும் என்று சொல்லி அவரை அனுப்புகிறார்கள். இவனும் வருகிறான், ஆர்வத்தில் வருகிறான். நல்லா கவனிக்கணும், அவன் விசுவாசத்தில் வரல, ஆர்வத்தில் வரான். ஆலயத்திற்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நாம ஆர்வமா ஓடி வருவோம் இல்லையா? மறைக்கல்வியில பீட சிறுவர்களாக இருப்பதற்கு, VBS வகுப்புல பங்கு பெறுவதற்கு ஆர்வத்தோட ஓடி வருவோம். அது எல்லாமே ஆர்வம், அது விசுவாசம் கிடையாது, அது கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை கிடையாது. ஒரு பிள்ளை ஓடி வரான், அவனை பார்த்து நான் ஓடி வரேன். என் ஃப்ரெண்டு வரா, என் தோழி வரா, அதனால நானும் வரேன். எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நான் வரேன். இப்படிப்பட்ட ஆர்வத்தினால் அந்த சிறு பருவத்தில் நமக்கு கோவிலின் மீது ஈடுபாடு, கடவுள் மீது ஈடுபாடு வருகிறது. அதனால தான் பல பெற்றோர்கள் நீங்க புலம்புறீங்க இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது கோயிலே கிடப்பான் ஃபாதர் என் பிள்ளை, ஆனா இன்னைக்கு கோயில் பக்கமே போக மாட்டேங்கிறான். பீட சிறுவனாக இருந்தான், இன்றைக்கு ஆலயத்திற்குள்ள வரத்தே கிடையாது. என்ன காரணம்? சின்ன வயசுல அவனுக்கு இருந்தது ஆர்வம். அந்த ஆர்வம் பெரியவனாக வளர்கிற போது இல்லை. அப்ப ஆர்வம் முக்கியம் இல்லை, மாறாக விசுவாசம் என்பதுதான் முக்கியம். ஆர்வத்தினால் நாமான் இறைவாக்கினர் எலிசாவை சந்திப்பதற்கு வருகிறான். இறைவாக்கினர் அருகில் இருக்கின்ற யோர்தானுக்கு சென்று 7 முறை மூழ்கி எழு என்று சொன்னவுடனே அதை செய்ய அவன் மறுக்கிறான். ஏனென்றால் நான் வாழ்கிற நாட்டிலேயே வற்றாத ஜீவ நதிகள் பல இருக்கின்றன, இந்த வேலையை நான் அங்கேயே செஞ்சிருப்பனே, இதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்தேன்? அவன் யோசிக்கிறான். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய ஆர்வங்கள் கூட இப்படிதான் குறைந்து போகிறது. வெறும் ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா இதான் பிரச்சனை. கோயிலுக்கு வர்றவங்க மாதிரி நாமளும் ஆர்வத்தோட வருவோம். நம்ம நினைச்சது நடக்கல, நம்ம கேட்டது கிடைக்கல அப்படின்னா கோயிலை விட்டு நின்றுவோம்.
கடவுள் மேல இருக்கிற பக்தி குறைஞ்சு போயிடும், விசுவாசம் குறைஞ்சு போயிடும். பாருங்க, அந்த ஆர்வம் எப்படி பக்தியாக மாறுகிறது, அந்த பக்தி எப்படி அவருக்கு சக்தியாக மாறி விசுவாச உறுதியை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் என்று. பிறகு அந்த சின்ன பிள்ளை ஒரு விசுவாசத்தை ஊட்டுகிறார். இறைவாக்கினர் ஒருவேளை இதைவிட கடினமான ஒன்றை சொல்லியிருந்தால் நீர் செய்திருக்க மாட்டீரா? போ, அவர் சொல்றபடி போய் செய். அப்பொழுதுதான் அவருக்குள் ஒரு மாற்றம் வருகிறது. அவருக்குள் இருந்த ஆர்வம் மறைந்து போய் விசுவாசம் துளிர்க்க ஆரம்பிக்கிறது. 7 முறை யோர்தானில் மூழ்கி எழுகிறார். இறை வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய உடல் சிறு பிள்ளையின் உடலை போல மாறியது. பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தில் அது வெளிப்படுத்தப்படுகிறது. எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. விசுவாசத்தினால் நாமான் சுகமானான். விசுவாசத்தினால் சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண் அதிகமான அற்புத அதிசயத்தை பெற்றுக்கொண்டான். சகோதரனே, சகோதரியே, கடவுள் மீது கொண்டிருக்கிற உறுதியான விசுவாசத்தினாலேயே நமக்கு வாழ்வு உண்டாகும் என்பதை ஒருவர் உணர்ந்து கொண்டால் நம்மை முழுமையாக இறை திருவுளத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். இறை திருவுளத்திற்கு நம்மை கையளிப்போம். நம் செயல்களை, நம் குடும்பத்தை, நம் தொழிலை, நம் வியாபாரத்தை, நம் பயணத்தை, நம் முயற்சிகளை எல்லாவற்றையும் இயேசுவின் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதற்கான அழைப்பை தருகிறது இந்த நாள். புறவினத்து பகுதியைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த கைம்பெண்ணும் சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கும் சுகம் கிடைத்தது என்றால், ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கி வாழ்கின்ற அவருடைய அன்பு மகனாக மகளாக திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடமிருந்து எவ்வளவு கைமாறை பெற்றுக்கொள்வோம். உறுதியான விசுவாசத்தோடு இல்லத்தில் வாழ்வோம். கடவுளுடைய ஆசீரை பெற்று அவரின் சாட்சியாயிருப்போம். ஆமென்.